ஊதானா ராணி அடுத்து போனாயடா நீதானா பேராணி எடுத்துக்கொண்டாயடி தொட்டுக்கடா தொட்டுக்கடா சத்தியா நீ சுழலானா ஒழுகி பார்ப்போம் அடி வணக்கம் மக்களே, த அவுட்டர் வேர்ல்ட்ஸ் 2 வந்தாச்சு. ஆப்சிடியன் என்டர்டெயின்மெண்ட்ல இருந்து ஒரு sci-fi சம்பவம். ஆனா இது ஒரு கலர்ஃபுல் ரோலர் கோஸ்டர் ரைடா இருந்தாலும் கொஞ்சம் ஹாலோ வைப் தருது ப்ரோ. நல்ல ஷூட்டிங் இருக்கு, ஆனா மத்தபடி என்னடானா ஒரு ஸ்பார்க் கம்மி. இப்போ இந்த கேமை நம்ம சினிமேட்டிக் தமிழ் மோனோலாக் ஸ்டைல்ல டைசெக்ட் பண்ணுவோம். டேய், இந்த கேம்ல எல்லாருக்கும் உன்ன தேவைப்படுது ப்ரோ. மிலிட்ரி ஜெனரல்ஸ்ல இருந்து பார்டெண்டர் வரைக்கும், ஒரு ஆலிகார்க்ல இருந்து பேட்டில் ஃபீல்ட் மெடிக் வரைக்கும் எல்லாரும் உன்னை நம்பி லிம்போல நிக்கிறாங்க. நீ இல்லனா இந்த யூனிவர்ஸை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம் போல. இது த அவுட்டர் வேர்ல்ட்ஸ் 2019 சீக்வல். ஆனா கேம் பத்தி தெரியாமையே இது ஜம்ப் பண்ணலாம். ஃபியூச்சர்ல ஹியூமனிட்டி ஸ்பேஸ்ல பறந்து மல்டிபிள் பிளானட்ஸ்ல செட்டில் ஆயிருக்கு. நீ ஒரு கமாண்டர், எர்த் டைரக்டரேட்னு ஒரு பிளாண்ட் ஸ்பேஸ் காப் ஆர்கனைசேஷன்ல ஏஜென்ட். ஆரம்பமே ஒரு ஹை ஸ்டேக்ஸ் மிஷன், கேலக்சியை சேவ் பண்ணணும். ஸ்கிப் டிரைவ் டெக்னாலஜில இருந்து ரியாலிட்டி டிஸ்டார்டிங் ரிஃப்ட்ஸ் வருது. அதை இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இன்ஃபில்ட்ரேட் பண்ணுற. ஸ்டெல்தா வென்ஸ்ல ஒளிஞ்சு ஸ்னீக் பண்ணலாம், இல்ல மெஷினரி ஹேக் பண்ணலாம், இல்ல ஸ்ட்ரெயிட்டா ஷூட் பண்ணி காட்ஸை ஸ்வீட் டாக் பண்ணலாம். ஆனா எப்படியானாலும் மிஷன் கேயாஸ்ல முடியுது. எக்ஸ்ப்ளோஷன்ஸ், பிளட், மைல்ட் இன்ட்ரிக். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் 10 இயர்ஸ், நீ சஸ்பெண்டட் அனிமேஷன்ல இருந்து வேக்கப் பண்ற. உன் டீம்ல ஒரு ஸ்கார்டு சர்வைவர், ஒரு டாக்கிங் ரோபோட் மட்டும்தான் கம்பானியன்ஸ். மிஷன் என்ன தப்பு போச்சுன்னு ஃபிகர் அவுட் பண்ண கேலக்சில சுத்த போற. பிளாட் தின்னானாலும் 20 to 25 ஹவர்ஸ் கேம் பிளேக்கு சர்வீசபிள். ஆனா ப்ரோ, இது எல்லாம் பார்க்கவே ஃபெமிலியரா இருக்கு. ஃபால் அவுட், எல்டர் ஸ்க்ரோல்ஸ் இல்ல த அவுட்டர் வேர்ல்ட்ஸ் 1 விளையாடினவனுக்கு இது டேஜாவு மாதிரி தான். கமாண்டரா நீ கஸ்டமைஸ் பண்ணலாம். ஃபேஸ், பேக்ரவுண்ட், ப்ரொஃபசர் ஆர் எக்ஸ்-கான்விக்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் செட் பண்ணிக்கலாம். ஸ்னீக், ஹேக், லாக் பிக், பர்ஸ்வேட் எல்லாம் உன் ஸ்கில் ட்ரீல இருக்கு. கேம் பிளேல இந்த ஸ்கில்ஸ் மேசிவ் இம்பாக்ட் தருது. ஆனா ப்ரோலாக்லயே கேம் ஃபுல்லா ரிவீல் ஆகிடுது மாமா. பிளானட்ஸ்ல ஸ்பிரிண்ட், டபுள் ஜம்ப், ஷூட், ஃபுல் ஆக்ஷன். எனிமீஸ்ல ஹியூமன் சோல்ஜர்ஸ், ட்ரோன்ஸ், பேட்டில் ரோபாட்ஸ், ஏலியன் அனிமல்ஸ் எல்லாம் இருக்கு. கன்ஸ் இன்சேன். பிஸ்டல்ஸ், ஷார்ட் கன்ஸ், ரஃபிள்ஸ் மட்டும் இல்ல, லைட்னிங் போல்ஸ், கிரீன் கூப் லீசர வியர்ட் வெப்பன்ஸ். வாவ், ஷூட்டிங் ஸ்மூத், ஹெட் ஷாட்ஸ்ல நம்பர்ஸ் பாப்பாகும் போது பிரெயினுக்கு டோபமைன் ஹிட் தருது. கிராஃப்டிங், லூட்டிங், குவெஸ்டிங், கம்பானியன்ஸ், ஃபால் அவுட் ஆர் அவார்ட் ஸ்டைல்ல எல்லாம் இருக்கு. ஆனா ஸ்டோரி ப்ராக்ரஸ் பண்ணாம ஐடலா எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது பிளாட் கொஞ்சம் பாயிண்டஸா ஃபீல் ஆகுது. விஷுவல்ஸா கேம்ல ஒரு சேவிங் கிரேஸ் ப்ரோ. பிளானட்ஸ்ல பல்ப் sci-fi நாவல் கவர் மாதிரி வைப்ஸ். ரெட் லீவ்ஸ், கிரீன் மவுண்டன்ஸ், பர்பிள் ஃப்ளவர்ஸ். ஃபாரஸ்ட் பிளானட், ஆர்ட் டெக்கோ ட்ரெயின் ஸ்டேஷன், ராக்கி கேனியன்ஸ். கலர்ஸ் வைப்ரண்ட், சம்டைம்ஸ் கேரிஷ். ஆர்கிடெக்சர் ரெட்ரோ ஃபியூச்சரிஸ்ட். ரவுண்டட் பிளாஸ்டிக் பில்டிங்ஸ், சங்கி computer terminals, wooden crank handles. Hologram ads, 20th century propaganda posters, mid-century jazz OST. Full Fallout vibes ஆனா ஃப்ரெஷ்ஷா ஹிட் பண்ணுது. Outer Worlds 2 shooting solid, visuals dope. ஆனா ஸ்டோரி டெப்த் கொஞ்சம் மிஸ் ஆகுது. எல்லாம் ஃபெமிலியரா இருக்கு ப்ரோ. Fallout New Vegas or the Outer Worlds 1 ஃபேன்ஸுக்கு ஃபன் இருக்கலாம். ஆனா நியூ ஸ்பார்க் இல்ல. எக்ஸ்ப்ளோரேஷன், காம்பேட் கேரி பண்ணுது. ஆனா பிளாட், மிஸ்ட்ரீஸ் எல்லாம் மிட் டியர். கேஷுவல் கேமர்ஸ்க்கு டீசென்ட் ராம்ப். ஆனா RPG பீஸ்ட்ஸுக்கு இது கொஞ்சம் அண்டர்வெல்மிங். ஸ்கோர் 6.5/10. கேம் பிளே விஷுவல் சேவ் பண்ணுது. ஆனா சோல் கொஞ்சம் மிஸ்ஸிங் மாமா. வாய்ஸ் சீரியஸ். முதல்ல ஃபேக்ஷன்களை பத்தி பேசுவோம். ப்ரொடெக்டரேட் ஒரு சியூடோ கம்யூனிஸ்ட் மோனார்கி, ரோபோட்களையும் ஹைடெக் வைப்ஸையும் வணங்குறாங்க. பப்பா, இவங்க பிரெயின் வாஷ்ட் ஆகி தலைவரோட ரூல் புக்கை தாண்டி யோசிக்க முடியாது. ஈகாலிட்டேரியன் சொசைட்டி கனவு பார்க்குறாங்க, ஆனா கிரியேட்டிவா யோசிக்க மறந்துட்டாங்க ப்ரோ. அப்புறம் ஆன்டிஸ் சாய்ஸ், ஆன்டி கிளியோவும் ஸ்பேசர்ஸ் சாய்ஸும் சேர்ந்து உருவாக்குன ஹைப்பர் கேபிட்டலிஸ்ட் கார்பரேஷன். 5 ரூபீஸை மட்டும்தான் நேசிக்கிறாங்க. ஃபேக்டரியில வேலைக்காரங்க கஷ்டப்படுறத பார்த்தும் கண்ணை மூடிக்கிறாங்க. இன்சேன் இல்லையா?
கமாண்டர்ஸ் எர்த் டைரக்டரேட்டும் த ஆர்டர் ஆஃப் த அசெண்டன்ட்னு மேத்த வணங்குற யூட்டோப்பியன் சயின்டிஸ்ட் கல்ட்டும் இருக்கு. எல்லா ஃபேக்ஷனும் அவங்க ஐடியாலஜில ஸ்டக் ஆகி ஒரே டயலாக் ஆப்ஷன் உள்ள என்பிசிகள் மாதிரி இருக்கிறாங்க. ஹை ஸ்பீச் ஸ்கில் இருந்தாதான் இவங்களோட லாஜிக்ல உள்ள கேப்பை காட்ட முடியும் ப்ரோ. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா இந்த ஃபேக்ஷன்கள் எல்லாம் கார்ட்டூனிஷா போர்ட்ரே பண்ணப்பட்டு கேர் பண்ண முடியாத மாதிரி இருக்கு. என்ன கேமோட டோன் ஃபுல் சட்டையர் மாமா, ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு ஒரு விங்க் கொடுக்குது. கிரிம்மா ஆகாம இருக்க இது ஹெல்ப் பண்ணுது. ஆனா ஸ்டோரி ரியலா கனெக்ட் ஆக முடியல. ஆன்டிஸ் சாய்ஸ் எக்ஸிகியூட்டிவ்ஸ் ட்வீடல்டம் மாதிரி ஒர்க்கர் ஸ்ட்ரைக் பண்றத பார்த்து என்னது இவங்க நம்ம கிரஷிங் ஜாப்ஸ்க்கு நன்றி சொல்லலையான்னு ஷாக் ஆகுறாங்க. ஃபன்னி தான், ஆனா கார்ப்பரேட் ஸ்லேவரி, அத்தாரிட்டேரியன் டெரர்னு ஹெவி டாபிக்ஸ் ஆர்ம்ஸ் லென்த்ல வச்சு எமோஷனல் பஞ்ச் மிஸ் ஆகுது. பாவம் ப்ரோ. கம்பேனியன்ஸா? ஐயோ மாமா, இவங்க எல்லாம் ஃபேக்ஷன்களோட மேஸ்காட் மாதிரி. ஆன்டிஸ் சாய்ஸ் சோல்ஜர் கிரீப்பி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கு சப்ஜெக்ட் ஆயிருக்கான். ப்ரொடெக்டரேட் ஃபெனாட்டிக் தன்னோட வயலண்ட் ஜாபை பத்தி ஸ்ட்ரகிள் பண்ணுறான். கல்டிஸ்டா சீரியல் கில்லர் மாதிரி பிளட் தர்ஸ்டோட இருக்கான். ஒவ்வொருத்தரோட ஸ்டோரியும் ஃபேக்ஷனை ரிஃப்ளெக்ட் பண்ணுது, ஆனா ஃப்ளாட்டா இருக்கு ப்ரோ. அவங்க growth மூமெண்ட்ஸ் ஆக்சிடென்டலா ஸ்கிப் பண்ண கட் சீன் மாதிரி. ஸ்பேர் ஆர் கில் சாய்ஸஸ்ல ரெவெஞ்ச்காக ஒருத்தரை கொல்லாம விட சொல்றோம், ஆனா அதுக்கு முன்னாடி டசன்ஸ் ஆஃப் நேம்லெஸ் எனிமீஸை வெட்டி இருக்கோம். ஹிப்போக்ரசி தானே? கேம் பெரிய விஷயங்களை பத்தி பேச முயற்சிக்குது. கார்ப்பரேட் கிரீட், அத்தாரிட்டேரியன் கண்ட்ரோல், ஹியூமன் சஃபரிங். ஆனா எல்லாம் சர்ஃபேஸ் லெவல் ப்ரோ. ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம்ஸை சைஃபை லென்ஸ்ல காட்டுறதுக்கு அலூஃப் ஜோக்ஸ் தான் யூஸ் பண்ணுது. இதோ பெரிய ட்விஸ்ட். ஆப்சிடியன் இந்த கேமை மேக் பண்ணவங்க மைக்ரோசாஃப்டோட ஸ்டூடியோ. ஆன்டி கார்ப்பரேட் சட்டையரை சொல்றதுக்கு மெகா கார்ப்ல இருந்து பணம் வாங்குறது ஐரணி தானே? பிரியாணில மசாலா இல்லாம இருக்கிற மாதிரி. பச்சா. கிரெடிட்ஸ் ரோல் பண்ணும்போது உங்க சாய்ஸஸ் வேர்ல்டை எப்படி ஷேப் பண்ணுச்சுன்னு ஸ்லைட் ஷோ வருது. ஆனா ஹாலோவா ஃபீல் ஆகுது. உங்க டெசிஷன்ஸ் ஒரு பேட்டலையோ கேரக்டர் மைண்ட் செட்டையோ சேஞ்ச் பண்ணலாம். ஆனா இந்த ஒன் டைமென்ஷனல் என்பிசிஸ் அடுத்த பிளேயர் கேமை ஸ்டார்ட் பண்ணும்போது ரீசெட் ஆயிடுவாங்க. ஃபிளெக்சிபிள் ஸ்டோரின்னு ப்ராமிஸ் பண்ணுது, ஆனா அன்கன்வின்சிங் வேர்ல்ட், ஃபிளாட் கேரக்டர்ஸ்னு எதுக்கு ப்ரோ? என் கேம் இல்லாத லூட் கிரைண்ட் மாதிரி. பாவம் ப்ரோ. சோ மக்களே, த அவுட்டர் வேர்ல்ட்ஸ் 2 ஹைப்புக்கு வர்த்தா? லுக்ஸ், பாலிஷ், பிக் பட்ஜெட் ஷைன் எல்லாம் இருக்கு, ஆனா சோல் மிஸ்ஸிங் மாமா. டீப் ஸ்டோரி வேணும்னா டெமோ விளையாண்ட ஃபீலிங் வரும், ஆனா சைஃபை ஆக்ஷன், சார்காஸ்டிக் லாஃப்ஸ் வேணும்னா இது எனஃப் ஜூஸ் கொடுக்கும். ஃபேக்ஷனை பிக் பண்ணு, சாய்ஸஸ் பண்ணு, இந்த கேலக்சில கொஞ்சம் ஃபன் கண்டுபிடி. ஓவர் அண்ட் அவுட் மக்களே. కొట్టదుమా ఎడగరి నెత్తిలి వంజరమ పడయల నేరపి తల్లుమా సరవెడి ఐర పడనుమా சுருட்டு ஒரு லையா கொட்டதுமா உருமையா உரிச்சு கட்டுமா உடு மொத்தமும் வெளுத்து வாங்குமா இது கடவுள் முறை ஓசைய நிக்கது பத்தும் ஜனமும் பேரு காதும் போல சத்தம் ராகி கேது தப்பு ஏதும் காடா அல்லு சில்லு தள்ளு தள்ளு ஒண்ணு வச்ச ஓடி நில்லு சத்தம் வரும் முன்னால சிங்கம் வரும் பின்னால பல்ல தட்டி சொல்லி தரவா இனி பேச இல்ல கில்லால செய்கை தானி கண்ணால உப்பு கண்டம் போட்டு விடவா முதவ வந்த நான் முடிஞ்சா நீ எலும்பு மோதும் பல் பொடி நிக்க வேணாம் கிட்ட வேணாம் நெருங்கு வேணா நொறுங்கும் கண்ணா வரம்பு மேரி ஆடுனா நரம்பு இடிச்சு தடவுனா தல உன்ன மடிச்சு தின்னா அடுத்த கிழமை காரியம் வைக்கிறேன் கடவுள் முறை ஓசைய நிக்கது